வக்கீல் தமிழரசி முன்பு திருமதி ஜெயந்தியை சாட்சியம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பொய் சாட்சி சொல்லி மட்டும் இவனை நீ காப்பாத்துன? சத்தியமா சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன்னை நம்பி வந்த கைல்வழிய கொண்டுட்டல, உன் உயிரை எடுக்காம விட மாட்டோம். மிஸ்ஸஸ் பூஜாவை விசாரணை பண்ண இந்த கோர்ட் அனுமதி தரணும். சண்முகம், லீலா எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா தான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தானே தேடிக்கிறதா எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டா. இனிமே நான் அவர்கிட்ட எதையுமே மறைக்க போறதில்லம்மா. முதல் வேலையா அவர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அந்த இடத்த வாங்கின விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட போறேன். சீட்டு புடிச்சு சிபாரிசு பண்றேன்னு பணத்தை வாங்கிதான் இந்த இடத்த வாங்கணும்னு எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட போறேம்மா. அவசரப்படாதிரி ஜெயந்தி. அந்த பத்திரம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கலாம். இல்லம்மா, அவர் என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். நான் அதுக்காக சொல்லலடி. எப்படியும் மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நம்மள மன்னிச்சு வாங்கின எல்லார்கிட்டையும் பணத்தை திருப்பி கொடுக்க தான் சொல்வாரு. அதுக்கு நாம அந்த இடத்த வித்துதானே ஆகணும். இடத்த விற்கணும்னா ஒரிஜினல் பத்திரம் நம்ம கைக்கு வரணும். எப்படியாவது மீதி பணத்தை ரெடி பண்ணி பத்திரத்தை வாங்கிடலாமா? அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாம். யோசிக்காதடா. அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சம்பந்தியம்மா, வாங்க வாங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் ப்ளீஸ். என்ன சொல்ல போறீங்க? என் பொண்ண கோர்ட்ல ஆஜராக சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன பேசாம இருக்கிறது? சம்பந்தி, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு? அவளை வெறும் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகத்தான் சொல்லிருக்காங்க. நீங்க பண்றத பார்த்தா என்னமோ அவ தப்பு செஞ்சு அவளுக்கு தண்டனை கொடுத்துற மாதிரிலாம் பேசுறீங்க. அது எப்படிங்க? எந்த தப்பு செய்யாத என் பொண்ணை கோர்ட்டு கூப்பிடலாம்? சம்பந்தி, இப்ப அவ உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என் மருமகன். உங்களுக்கு என்ன அக்கறை கரிசனம் இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. பூஜா மேல இப்படி ஒரு பழி வந்ததுக்கு அப்புறம் அதை தொடச்சு எறிய வேண்டியது என்னோட கடமை. அப்படி நினைச்சிருந்தா ஏன் பூஜாவை கோர்ட்ல ஆஜராக சொன்னீங்க? பாருங்க மிஸ்டர் சந்திரமோகன், பூஜா கோர்ட்டுக்கு வராம அவ நிரபராதின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? ஏன்? நீங்க தான் பெரிய லாயர் ஆச்சே, நீங்க நினைச்சா முடியாதா? முடியாது சம்பந்தி, சட்டத்துக்கு மாறா நான் எதுவும் செய்ய மாட்டேன். We will go by the law. என் மருமகளை சட்டப்பூர்வமா எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தியம்மா. நான் பூஜா மேல இருக்கிற பாசத்தினாலதான் கோவப்பட்டு பேசிட்டேன். Of course, எனக்கு அது புரியுது. அதனால தான் இவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரிதான், ஆனா கொலை செய்யற அளவுக்கு கொடுமைக்காரி இல்ல. ஐயோ சம்பந்தி, கொலை அந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. சீதைய ராமன் தீயில இறங்க சொன்னது அவரோட சந்தேகத்தை தீர்த்துக்க இல்ல, ஊராரோட சந்தேகத்தை தீர்க்கதான். அது மாதிரி என் மருமக பூஜாவை நான் கோர்ட்ல ஆஜராக சொல்ல போறதே மத்தவங்க கண்ணுக்கு அவ நிரபராதின்னு தெரியணுங்கிறதுக்காக தான். நீங்க வக்கீல், உங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியே தரணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற சம்பந்தியம்மா, என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். பாக்கியை நீங்க பாத்துக்கங்க, நான் வரேன். வாங்க. அகிலா, நானும் கவியும் கடைக்கு போய் சாரி எடுத்துட்டு வந்துடுறோம். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்க? வேற என்ன, கல்யாணம் ஆனதும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவோமேன்னு வருத்தத்துல இருப்பா. அப்படிதானே அகிலா? நீ என்ன கல்யாணமாகி ஃபாரினுக்கு போக போற? இந்த வீட்டுல தானே இருக்க போற, அப்புறம் என்ன வருத்தம்? இது பாரு,
தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. கல்யாண பொண்ணு கலகலன்னு இருக்கணும், புரியுதா? அப்புறம் சூர்யா வீட்டை ஒயிட் வாஷ் பண்ண போறாங்களாம். திங்ஸ் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து வைக்க போறாங்க. கொஞ்சம் பாத்துக்கோ, நாங்க வந்துடுறோம். வா. அவங்க நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருக்கவங்க. கண்டிப்பா ஜெயந்தி சொன்னதை நம்பிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை தான். ஏய் பூஜா, லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சா? இல்ல, இன்னும் வரல. ஏன் இன்னும் வரல? என்னாச்சு பூஜா? காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லா இருக்க. ஒன்னும் இல்லைங்க, லேசா தலைவலி, அவ்வளவுதான். இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன போய் மாத்திரை வேணும் வரட்டுமா? ஐயோ வேணாம், அதெல்லாம் வேணாங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். என்ன நீ? அம்மா. எஸ் மாம். எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் மாம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ட்ரிப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாம். How is the weather there? பிரமாதமான வெதர், நல்ல சில்லுன்னு இருக்கு. என்ன சொல்றது, we are just enjoying ourselves. பூஜா நல்லா இருக்கலா? பூஜாவா? நல்லா இருக்கம்மா. ஏன் தயங்கி பேசுறீங்க? சொல்லுங்க மாம், என்னன்னு சொல்லுங்க. நீயும் பூஜாவும் வீட்டுக்கு வந்துடுறீங்களாப்பா? ஏன் மாம் திடீர்னு? அது ஏதா பிரச்சனையா? நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லைன்னு தோணுதுப்பா. என்னாச்சு மாம்? நீங்க வந்த அப்புறமா நான் சொல்றேனே, போன்ல வேண்டாம்ப்பா. அருள், உனக்கு நல்லா தெரியும்பா, எந்த கட்டத்திலையும் அம்மா உன்கிட்ட உன் விஷயத்துல அநாகரிகமா நடந்துக்க மாட்டேன். எப்பவும் உங்க நினைப்பாவும் அக்கறையுமா தான் இருப்பேன்ப்பா. எனக்கு ஒன்னு பேசணும், அது போன்ல வேண்டாம்ப்பா. நீங்க நேரா வந்தீங்கன்னா அம்மாவுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும்பா. ஐ எம் ரியலி சாரி டு டிஸ்டர்ப் யூப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கிளம்பி வந்துடுறோம். நான் வச்சிடுறேன். பாய். என்னாச்சுங்க? தெரியல, அம்மா நம்மள உடனே கிளம்பி வர சொல்றாங்க. எதுக்கு? என்ன விஷயம்னு தெரியல, ஆனா ஊருக்கு வந்த உடனே சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. நாம உடனே கிளம்புவோம். இல்ல, நம்ம வந்து அம்மா தேவையில்லாம நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அம்மா இப்படி சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா இது அர்த்தம் இருக்கும். ஒருவேளை அவங்க உடம்புக்கு ஏதாவது வேண்டாம், நம்ம உடனே கிளம்புவோம். நான் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். லக்கேஜ்லாம் ரெடி பண்ணி வை. அப்பா, என்ன கூட்டம்! திருவிழால கூட இவ்ளோ கூட்டம் இருக்காது போல இருக்கு.
எப்படியோ ஒரு வழியா புடவை எடுத்தாச்சு. அகிலா, மேல இருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன் நாங்களே காணோம். எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, உனக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாரு. அகிலா, என்னாச்சு உனக்கு? நான் போகும்போதும் பார்த்தேன், இப்பயும் பாக்குறேன். ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? நிச்சயதார்த்த புடவைன்னு சொல்லி புடவையை கொடுத்தா கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது ஒண்ணு சொன்னதானே தெரியும். நல்லா இருக்கு. செலக்ஷன் என்னோடது. நல்லா இல்லாம இருக்குமா? உன் செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் கவி. இந்த புடவை என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. நீ கட்ட வேண்டியத எனக்காக விட்டு கொடுக்காத கவி. புடவைய சொன்ன. ஏ ஃபிலோ, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து நிலைக்காம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுல நான் சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா இஷ்டம் ஒண்ணு இல்ல. பேசாம சூர்யாவை நம்ம கவிதாக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன லூசு மாதிரி பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஃபிலோ. எனக்கும் உனக்கும் கல்யாண வாழ்க்கைங்கிறது முடிச்சு போன ஒரு விஷயமாயிடுச்சு. ஆனா கவிதாக்கு அப்படி இல்ல. சூர்யா மாதிரி ஒருத்தரை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு சந்தோஷமா இருப்பால. ஏன் நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதா? எனக்கு இதுக்கு மேல என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு ஃபிலோ? எனக்கு இதுவே போதும். கவிதா வாழ்க்கையாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். இது பாரு அகிலா, நீ எப்ப இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியோ அப்பல இருந்துதான் நான் நிம்மதியா இருக்கேன். தேவையில்லாம இப்படி ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. இல்ல ஃபிலோ, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. யார் புரிஞ்சுக்காம பேசுறா? நீயா இல்ல நானா? என்னமோ உனக்கு 60 வயசு ஆன மாதிரி இனிமே நான் சந்தோஷமா இருந்து என்ன பண்ண போறேன்னு சலிச்சுக்கிற. இது பாரு அகிலா, உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம்னு எல்லாம் பேசி முடிச்சாச்சு. கல்யாண வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏதாவது முட்டாள்தனமா பேசி எல்லாரையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. இவ படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இவ படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 பேருமே சேர்ந்து இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், எங்க மேல அக்கறை காட்டுறேங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. அப்புறம் நாங்க எங்க வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதா வரும். கவி, என்ன நீ ஒண்ணு சொல்லாம போற? நான் சொல்ல வேண்டியது அவ சொல்லிட்டு போறாளே, அப்புறம் நான் என்ன சொல்றது? பூஜா, என்னம்மா பெட்டியோட இங்க வந்துட்ட? உங்க வீட்டுக்கு போலியா? எங்க வீடா? அதொன்னும் எங்க வீடு இல்லப்பா, லாயர் தமிழரசியோட வீடு. ஏமா இப்படி சொல்ற? என்னமா ஆச்சு? இன்னும் என்னப்பா ஆகணும்? என் மாமியாருக்கு
என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அந்த இளவரசி மேலயும் சுப்பிரமணி மேலயும் இருக்கிற நம்பிக்கை தான்ப்பா அதிகமா இருக்கு. அந்த ஜெயந்தி ஏதோ வீடியோ காட்டினாலாம், உடனே என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி ஆஜராக சொல்றாங்க. எப்படிப்பா? நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சம்பந்தியமா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. அங்கிள், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க சுபாவம் அதிகம். அதனால தான் அந்த ஜெயந்தி பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பூஜா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ எந்த தப்பும் பண்ணலன்னு அம்மா புரிஞ்சுப்பாங்க. மாப்பிள்ள, நீங்களும் உங்க அம்மா மாதிரியே பூஜாவை புரிஞ்சிக்காம போயிடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களாவது என் மகளை புரிஞ்சிட்டு இருக்கீங்களே. பூஜாவை பத்தி எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஏதோ பிசினஸ் விஷயத்துல ஏதாவது கோவப்படுவாளே தவிர இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் அவளுக்கு பண்ண தெரியாது. எங்க அம்மா இது வரைக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தான் வாதாடி இருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு கேஸை எடுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட எங்க அம்மாவோட மனசை மாற்றி அவங்கள நம்ப வச்சிருக்காங்கன்னா அந்த இளவரசியும் ஜெயந்தியும் சாதாரண ஆட்களே கிடையாது. அவங்க பின்னாடி ஏதோ பெரிய சப்போர்ட் இருக்கு. வேற ஒரு சப்போர்ட் இல்ல மாப்பிள்ள, எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தோட சப்போர்ட் தான். தான் அண்ணனை காப்பாத்துறதுக்காக தான் அவன் பொண்டாட்டி ஜெயந்தியை இப்படி தூண்டி விட்டுருக்கான் மாப்பிள்ள. இதை நான் சும்மா விட போறதில்ல. என் மக மேல அபாண்டமா பழி போட்டவங்களை சட்டப்படியே நாமளும் சந்திப்போம். மோகன் சர்மான்னு ஒரு பிரபல வக்கீல் இருக்கார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். இந்த கேஸ்ல நமக்காக ஆஜராக அவர்கிட்ட தான் கேட்க போறேன். நீங்க எவ்வளவு பெரிய லாயரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணுங்க அங்கிள். இந்த சொசைட்டிக்கு பூஜா ஒரு நிரபராதின்றத புரிய வைக்கணும். புரியும் மாப்பிள்ள, கண்டிப்பா புரியும். ஜூலி, பூஜா உள்ள கூட்டிட்டு போ. வா பூஜா, நான் எடுத்துட்டு வரேன். போ மாப்பிள்ள, நீங்க இங்க பூஜா கூட வந்ததுனால உங்க அம்மா எதுவும் கோவப்பட மாட்டாங்களே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். பூஜா மேலே எந்த தப்பும் இல்லை நிரூபிச்சு நான் பூஜாவோட தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். போக போக புரிஞ்சுப்பாங்க. சரி மாப்பிள்ள, வாங்க. என்ன ஜூலி இப்படி பண்ணிட்ட? சாரி பூஜா, அந்த சண்முகம் என்னை கடத்திட்டு போய் மிரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு தான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையாயிருன்னு படிச்சு படிச்சு சொன்ன. இல்ல பூஜா, அதான் ஜெயந்தியோட வீடியோ நம்ம கிட்ட இருக்கேன்னு சொல்லி நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அந்த சண்முகம் என்னடான்னா என்னை துப்பாக்கி வச்சு மிரட்டி உன் மேல இருந்த ஜெயந்தியோட வீடியோவை அவன் சுத்தமா அழிச்சுட்டான். நல்ல வேலை, சிட்டி பாபு கிட்டையும் கிழவி கிட்டையும் வாங்கின வாக்கு மூலம் ஏன் மெமரி கார்டுல இருந்துச்சு. இல்லனா அதையும் தூக்கி கொடுத்திருப்ப. சாரி பூஜா. இப்ப சாரி கேட்டு என்ன யூஸ்? ஜெயந்தியோட வீடியோ மட்டும் நம்ம கையில இருந்திருந்தா அந்த ஜெயந்திய பார் கவுன்சிலுக்கே போக விடாம பண்ணிருக்கலாம். இப்ப பாரு உன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு. சரி பூஜா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணி இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். என் மாமியார் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவங்களுக்கு என் மேல துளி அளவு சந்தேகம் வந்தா கூட அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு எதிரா ஆஜரானாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் நல்ல நேரம் அருள் இன்னும் என்ன நம்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை உடையறதுக்குள்ள இந்த கேஸ உடைக்கணும். எப்படி பூஜா? எப்படின்னு தெரியல, ஆனா உடைக்கணும். வாங்க இல்ல, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? ஏன் நான் உங்களை தேடி வரக்கூடாதா? சேச்சே, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உங்களை வர வேணாம்னு சொல்றதுக்கு நான் யாரு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வாங்க போங்கன்னு பேசுறதை நிறுத்துங்க. சரி, இனிமே நான் உங்களை சாரி இனிமே நான் உன்னை நீவா பொண்ணே கூப்பிடுறேன், ஓகேவா? அப்பா எங்க? வேற எங்க போயிருப்பாரு? எல்லாம் நம்ம கல்யாண வேலையா தான் அலைஞ்சிட்டு இருப்பாரு. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சாரி, சொல்லு.
எனக்கு இவ்வளவு பெரிய குறை இருக்குன்னு தெரிஞ்சோம் என்னை ஏத்துக்க நீங்க முன் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் நீ சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? இந்த பாரு அகிலா, நான் ஒன்றும் உன் மேலே இறக்கப்பட்டோ இல்லை பரிதாபப்பட்டோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள அதை எப்படி சொல்றது, அதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது அகிலா. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி எதுவுமே தோண மாட்டேங்குது சூர்யா. நான் உங்களுக்கு சரியானவா இல்லைன்னு மட்டும்தான் தோணுது. நீங்க ரொம்ப நல்லவர். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒன்னு சொல்ல கேப்பீங்களா? நீங்க என் தங்கச்சி கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கவிதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவா. என்னை விட கவிதா தான் உங்களுக்கு ஏத்தவளா இருப்பா. கொஞ்சம் நிறுத்துறியா? இந்த பாரு அகிலா, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு கவிதாவை கட்டிக்க, காயத்ரியை கட்டிக்கலாம் சொல்லாத. இந்த பாரு அகிலா, ஒன்ன நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொருத்தியோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அதேதாங்க நானும் சொல்றேன். கவிதா உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறா. அவ மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. அவ எனக்காக தன்னோட காதலை தியாகம் பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அவளால மட்டும் எப்படி உங்களை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்க முடியும்? அதனாலதாங்க சொல்றேன், நீங்க கவிதாவோட தான் சேர்ந்து வாழணும். அதுதான் நடக்கணும். சும்மா லூசு மாதிரி பேசாத அகிலா. கவிதா சின்ன பொண்ணு. நான் அவகிட்ட பாசமா பழகிறத வச்சு அவ வேணா தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. எனக்கு எப்பவுமே கவிதா மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. இந்த பாரு அகிலா, என்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே நீ தான் என் ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்ட. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசாத. ப்ளீஸ் சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல நீங்க கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் அகிலா. நீ என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. சார், கலக்கிட்டீங்க சார். என் தம்பி தான் கொண்டான்னு எல்லா ஆதாரம் இருந்தோம் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு நிரபராதி நிரூபிச்சிட்டீங்களே சார். இந்த மோகன் சர்மாவோட ஹிஸ்டரியில சக்சஸ் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கு. அதான் சார், எந்த கேஸ்லயும் தோக்காத லாயர்னு சரித்திரம் படிச்சிருக்கீங்க. சரி, ஓகே சார், நான் உங்களை ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். வரேன். வாங்க. வரேன் சார். சார் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க? நான் பூஜா ஸ்வீட்ஸோட எம்டி. ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஈவினிங் வீட்டுக்கு வாங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நேத்து ஏதோ குழப்பத்தை தான் அப்படி பேசுறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு உண்மையாவே சூர்யா கிட்ட போய் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சூர்யா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு இருந்தியா? கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டு தொலைச்சேன். அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? நான் சூர்யாவை விரும்புறேன்னு உங்ககிட்ட வந்து சொல்லடா. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அதுதானே உண்மை. என்ன உண்மை? சும்மா ஒரு விஷயத்துக்கு கண்டதை கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதே. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அப்படின்னா நீ சூர்யாவை விரும்பல? இல்ல. சரி, இங்கே இரு, வரேன். என்னது இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு கவி, இத நீதானே வரைஞ்ச? சொல்லு.
நீ தானே வரைஞ்ச? இதுல என்ன இருக்கு? நான் மதர் தெரசாவையும் தாஜ்மஹாலையும் வரைஞ்ச மாதிரி இதே வரைஞ்சேன். மதர் தெரசாவை வரையறது வேற, சூர்யாவை வரையறது வேற. சரி, நீ சொல்ற மாதிரி இது சாதாரண ஓவியமாவே இருக்கட்டும். கீழே எதுக்கு ஐ லவ் யூன்னு எழுதியிருக்க? சரி, இது கூட விடு. இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம்? என்ன இதெல்லாம் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? நேத்து சூர்யா வீட்ல ஒயிட் வாஷ் பண்றதா சொல்லி அவங்க அப்பா அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கீழே வச்சாரு. அதுலதான் இருந்துச்சு. நீ லெட்டர் எழுதி குங்கும புக்குக்குள்ள மறைச்சு வச்சுட்ட. அது தெரியாம அந்த புக்கை எடுத்து நான் சூர்யா கிட்ட கொடுத்துட்டேன். அந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன்னு நினைச்சேன். சூர்யா என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அந்த புக்கை திருப்பி கொடுக்க அவர் வந்தப்போ நானே உங்களுக்கு குங்குமம் கொடுக்க நினைச்சேன்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் அன்னைக்கு எனக்கு புரியல. அது இப்பதான் புரியுது. அடுத்து நீ வரைஞ்சு வச்ச பேப்பருக்கு பின்னாடியே என்னோட பயோடேட்டாவை எழுதி கொடுத்துருக்கேன். அதையும் நான் தான் வரைஞ்சேன்னு நினைச்சு சூர்யா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி நீ உன்னோட விருப்பத்தை தெரிவிக்க செஞ்ச எல்லா காரியத்தையுமே நான் தான் செஞ்சேன்னு நினைச்சிட்டு அவர் என்ன பொண்ணு கேட்டு வந்துட்டாரு. நீங்களாம் சொன்னதுனால நானும் சம்மதிச்சு தொலைச்சிட்டேன். சரி, இப்பயும் ஒண்ணு கிட்ட போகல. பிலோமினா கிட்ட சொல்லி சூர்யாவோட அப்பா கிட்ட பேச சொல்றேன். அவசரப்படாத அகிலா. நான் சூர்யாவை விரும்பினது உண்மைதான். ஆனா எப்ப அவர் உன்னதான் விரும்புறாருன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே நான் அவரை மறந்துட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட மறந்துட்டேன். சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ அகிலா. என்ன உன்னோட காதலை எனக்காக தியாகம் பண்றியா? தியாகம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மனுஷி கிடையாது. நான் ஏதோ ஒரு அஃபெக்ஷன்ல சூர்யா மேல ஆசைப்பட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனசுல நீதான் இருக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதா முறை. பெரிய மனுஷி கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இது பாரு கவி, எனக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உன்னோட சந்தோஷத்தை நீ கெடுத்துக்காத. என்னோட சந்தோஷமே நீ சூர்யாவோட சேர்ந்து வாழ்றதுலதான் இருக்க. லூசு மாதிரி பேசாத. சூர்யாவோட வாழ வேண்டியவன் நீ. நீ ஒண்ணு எனக்கு விட்டு கொடுக்க தேவையில்லை. சும்மா விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காத. நான் ஒண்ணு விட்டு கொடுக்கல. அவர் மேல வச்ச அஃபெக்ஷன் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்குறேன். அவர் மனசு முழுக்க நீ இருக்கும்போது என்னால அவர் கூட சந்தோஷமா வாழ முடியாது. அவர் உன்னை உயிருக்கு உயிர காதலிக்கிறாரு. கவி, காதல் எல்லாம் கொஞ்ச நாள் தான். நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசம் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டனா எல்லாம் தன்னால மாறிடும். அதே தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சு குழம்பாம அவர் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு. முடியாது, என்னாலே முடியாது. இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? முடியாதுன்னு சொல்றேன். இதுக்கு மேலயும் நீ இத பத்தி பேசினா அப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அகிலா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா நீ? எனக்கும் இந்த வீட்டை விட்டு போக தெரியும், புரியுதா? மேடம், நீங்க கேட்ட டீடைல்ஸ்ல இந்த ஃபைல்ல இருக்கு. அங்க வச்சுட்டு போமா. என்ன மேடம், அருள் சார் வீட்டை விட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கயல்விழியோட கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரா இருக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அப்படின்னா இந்த கொலைய பூஜா மேடம் தான் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? பூஜா இதுல இன்வால்வ்டா இல்லையான்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியல. அதே சமயம் சுப்பிரமணியம் இந்த கொலையை செஞ்சார்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியல. எப்படி மேடம் சொல்றீங்க? ஜெயந்தியோட வாக்குமூலத்தை வச்சுதான் சொல்றேன். மேடம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன் பூஜா மேடம் சொன்ன மாதிரி ஜெயந்தி அந்த வீடியோவை எடுத்திருக்க கூடாது? இல்ல பூர்ணி, என்னதான் வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும்
இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பகிரங்கமா ஓப்பனா இப்படி ஒரு வாக்குமூலம் எந்த பொண்ணு சாதாரணமா கொடுத்துட மாட்டான். இன்ஃபேக்ட் பணத்துக்காக உடம்ப வைக்கிற பொண்ணு கூட இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஒரு செகண்டாவது யோசனை பண்ணுவான். ஜெயந்தி ஒரு குடும்ப பொண்ணு. அது மட்டும் இல்ல, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸோட மனைவி. தன் கணவனோட கௌரவத்தையும் குடும்பத்தோட மானத்தையும் கருதி எந்த பொண்ணு இவ்வளவு ஓப்பனா இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்க மாட்டான். அது உண்மையா கூட இருக்கலாம். அப்படின்னா இந்த கேஸ்ல நீங்க யாருக்காக ஆஜராக போறீங்க மேடம்? இந்த கேஸ் மட்டும் இல்லம்மா, எந்த கேஸா இருந்தாலும் எந்த பக்கம் சத்தியமும் தர்மமும் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் வாதாடுவேன். பூரணி, யாருன்னு பார்த்து உள்ள உட்கார வைமா. எஸ் மேடம். மேடம், அந்த இளவரசியும் ஜெயந்தியும் வந்திருக்காங்க மேடம். உட்காரவே, வந்துட்டேன். உட்கார வச்சுட்டேன் மேடம். மேடம் மேடம், உங்ககிட்ட நான் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் புருஷனை நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாற்றணும். இல்லம்மா, என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் அந்த கொலையை பண்ணல. என்னம்மா என்கிட்ட போய் வர வெள்ளிக்கிழமை பூஜா ஆஜராக போறாமா கோர்ட்ல. அங்க எல்லா உண்மையும் தெரிய போகுது. உன் கணவர் நிரபராதினா கண்டிப்பா விடுதலை ஆயிடுவாரு. மேடம், இந்த கொலையை செஞ்சது உங்க மருமக பூஜா தான் மேடம். என்ன கடத்தி வச்சு மிரட்டின அன்னைக்கு நான் தான் கையில ஆள் வச்சு கொன்னேன்னு அவ வாயாலே என்கிட்ட சொன்னா. அவ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் மேடம். ஏன்னா அவகிட்ட பணம் இருக்கு. ஆனா எங்க கிட்ட உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்ல. நீங்க தான் மேடம் எப்படியாவது என் புருஷனோட கேஸ் எடுத்து அவருக்காக வாதாடணும். ப்ளீஸ் மேடம். உங்க மருமகளுக்கு எதிரா எப்படி வாதாடுறதுன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா சத்தியமும் தர்மமும் ஜெயிக்கணும்னா நீங்க தான் மேடம் வாதாடணும். எங்க மாமா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மேடம். இளவரசி அக்காக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்ல. எங்க அம்மாவை எங்க அப்பா 2ஆம் தரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பா இறந்ததும் நான் எங்க அம்மாவும் அனாதை ஆயிட்டோம். ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அம்மாவுக்கு கால் 2மே போயிடுச்சு. நடக்க முடியாத எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நான் வாழறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப எங்க உயிரை காப்பாத்தி எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே எங்க சுப்பிரமணி மாமா தான் மேடம். அதனாலதான் மேடம் என் மானமே போனாலும் பரவாயில்லன்னு கோர்ட்ல வந்து உண்மையை சொன்ன. எங்க மாமா கண்டிப்பா எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க தான் மேடம் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். சத்தியமா எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்ல மேடம். நீங்க மட்டும் இந்த கேஸ் எடுத்து வாதாடலன்னா பூஜா எதையாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா அவரை தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிருவா. அப்படி மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நானா இருக்கட்டும் என் குழந்தையா இருக்கட்டும் உயிரோடவே இருக்க மாட்டோம். இளவரசி, நானே உன் புருஷனுக்காக ஆஜராகிறேன். ஆனா ஒண்ணு, உங்க பேச்சுல உண்மை இருக்குன்றத நம்பித்தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். சட்டத்தையோ என்னையோ ஏமாத்த நினைச்சீங்கன்னா நாங்க 2 பேருமே சும்மா இருக்கோம். நான் எப்பவும் சட்டத்தோட பக்கம் மட்டும்தான் இருப்பேன். நாங்க இது வரைக்கும் யாருமே ஏமாத்தினது இல்ல மேடம். ஏமாந்து போய் தான் மேடம் நிக்கிறோம். எங்களை நம்புங்க. சரி,
போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மேடம். வரோம். போயிட்டு வாங்க. இளவரசி, அன்னைக்கு உன் மனசு ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டேம்மா. ஐம் சாரி. ஐயோ, பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். வரேன் மேடம். நிம்மதியா போயிட்டு வாமா. விடுங்க சார், ஒரு கொலை தானே, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ சார், என் பொண்ணு கொலை செய்யல. அப்படி அவன் மேல பழி போட்டிருக்காங்கன்னு தான் சொன்னேன். மிஸ்டர் சந்திரமோகன், நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மோகன் சர்மாக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. கொலை செஞ்ச குற்றவாளியை கூட கொலை செய்யலன்னு வாதாடி ஜெயிச்சு காட்டுறவன் தான் இந்த மோகன் சர்மா. அப்படி ஒரு இமேஜ் எனக்கு. நீங்க என்னடான்னா கொலை செய்யாத உங்க பொண்ணுக்காக வந்து வாதாட சொல்றீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு சிட்டில நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. சார் சார் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம்? ஒரு ரிஸ்கான கேஸை எடுத்து அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பணம் வாங்குவேன். நீங்க கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் ஆஜராக மாட்டேன். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கங்க. ஐய, திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்க பொண்ணு எந்த தப்பும் செய்யல இல்ல? அப்ப போங்க, எந்த வக்கீல் வாதாடினாலும் இதுல ஜெயிச்சிடலாம். போங்க. வாஸ்தவம் தான் சார். இந்த கேஸ்ல நேர்மையா வாதாடினா கேஸ் எங்க பக்கம் தான் ஜெயிக்கும். ஆனா என் மகளுக்கு எதிரா வாதாடுறது யார் தெரியுமா? யாரு? என்னோட சொந்த சம்பந்தி. ஓஹோ. வக்கீல் தமிழரசி. தமிழரசி மேடம் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் உங்களை மாதிரி இது வரைக்கும் ஒரு கேஸ்ல கூட தோத்தது கிடையாது. என்ன ஒண்ணு, இத்தனை நாளா நேர்மைக்கும் நியாயத்துக்காகவும் வாதாடினாங்க. இந்த தடவை அநியாயத்துக்காக வாதாடுறாங்க. தமிழரசி உங்க சம்பந்தியா? ஆமா சார். அவங்களோட பையன் அருள் செல்வனுக்கு தான் என் பொண்ணு பூஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அருள் செல்வன். என் மருமகனுக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா என் சம்பந்திக்கு தான் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு சார். அதனாலதான் தான் சொந்த மருமகளுக்கு எதிராகவே அவங்க ஆஜராகிறாங்க. கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்ணுக்காக இந்த கேஸ்ல நான் ஆஜராகிறேன். நிஜமா சார் சொல்றீங்க? நான் எத்தனையோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். ஆனா பெருசா எதையும் சாதிக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல ஜெயிச்சா அந்த ஏக்கம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன். புரியலையே சார். போக போக உங்களுக்கு புரியும். சரி சார், உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். நீங்க ஜெயிப்பீங்க சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரேன் சார். தமிழரசி. அருள் செல்வன்.
லீலா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கியா? வாயை திறந்ததா சொல்ல. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா உங்களுக்கு புரியல? லீலா இன்னைக்கு மௌன விரதம் இருக்கா. மௌன விரதமா? எதுக்கு? வெள்ளிக்கிழமை சுப்பிரமணிய கேஸ் கோர்ட்டுக்கு வரதில்ல, அவர் நல்லபடியாக விடுதலையாகி வெளியில் வரணுன்னு மௌன விரதம் இருக்கா. அது மட்டும் இல்லை, கையில் கொண்டது பூஜா தான் கோர்ட்டில் நிரூபணமாகி பூஜாக்கு தண்டனை கிடைச்சிட்டா திருப்பதிக்கு நடந்தே வரேன்னு வேண்டியிருக்கா. என்ன லீலா, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். வரேன் கிருஷ்ணா. சரிங்க. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते सकलसौभाग्यसिद्धिरस्तु धनं धान्यं वस्तुवहुलाभं दीर्घायुष्मान् भव सर्वमङ्गलानुभवन्तु யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுங்க. சுப்பிரமணி. சுப்பிரமணிய நாமஸ்ய மீனராசி. மீனராசிய ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திர சககுடும்பஸ்ய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிரஸ்திரஸ்து. ஓம் பிரியை நமக, ஓம் உமாயை நமக, ஓம் பாரத்யை நமக, ஓம் பத்ராயை நமக, ஓம் சர்வாண்யை நமக, ஓம் விஜயாயை நமக, ஓம் ஜெயாயை நமக, ஓம் வாணியை நமக, ஓம் சர்வகதாயை நமக, ஓம் கௌரி. அம்மா, வர வெள்ளிக்கிழமை அவருடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கமலாயை நமக, ஓம் மாயாயை நமக, ஓம் மாதங்கை நமக, ஓம் அபராயை. எந்த தப்புமே செய்யாம அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும். ஓம் சண்டவ்யை நமக, ஓம் குண்டல்யை. அவர் எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி நிரூபிச்சு வெளியில வரணும். அதுக்கு நீதான் தாயா அருள் புரியணும். ஓம் அம்பிகாயை நமோ நமக, காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க பிரச்சோதயாத். தேங்காய் நன்னா உடைஞ்சிருக்கு. உங்க பிரார்த்தனை நன்னா நிறைவேறும், எந்த பிரச்சனையும் வராது. தயவு செய்து வெள்ளிக்கிழமை பூஜாவை என் கூட அனுப்பி வைங்க. முடியாது சம்பந்தி, அனுப்ப முடியாது. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க உங்களை நம்ப தயாரா இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ண சாயந்தரம் 3 ரவுடி பசங்க கார்ல கடத்திட்டு போனாங்க. நீ எதுக்காக கோயம்புத்தூர் காலேஜ்க்கு அப்ளிகேஷன் போட்ட?
சொல்லு. நான் சொல்றேன் ஃபிலோ. சூர்யாவை உயிருக்கு உயிரா காதலிச்சது நான் இல்ல, கவிதாதான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.